அழகு, ஆரோக்கியம், தன்னம்பிக்கை ஒரே உரையாடலில் பேசினார். டாக்டர் எலிஸ் பேசினார். நம்மோடு டாக்டர் எலிஸ் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் தெரேசா. நன்றி நன்றி. சரி, முதல்ல சொல்லுங்க. எப்போ டாக்டர் எலிஸ பார்த்தாலும் அப்படியே செதுக்கி வச்ச அப்படியே ஒரு பதுமையா பொம்மை மாதிரி இருக்கீங்களே, எப்படி? அது மனசுக்கு உள்ள இருந்து வருது. ஆரோக்கியமும் அழகா இருக்கணுங்கிற ஒரு நினைப்பு இருந்தாலே நல்லா நம்மள பாதுகாத்துக்கலாம். ஆமா. அதாவது பெண்களே பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு தான் நீங்க எவ்வளவு ஆண்டுகள் கடந்தாலும் அப்படியே நீங்க உங்கள வச்சிருக்கீங்க. இப்போ உங்களுடைய அந்த ரகசியத்த இவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு தான் டாக்டர் எலிஸ் பேச போறீங்க இல்லையா? ஆமா, சரி. கண்டிப்பா. இப்ப நம்ம தொடக்கத்துல என்ன பண்ணா, சிங்கப்பூர்ல ஒரு சின்ன பொண்ணா எலிஸ்ன்ற பொண்ணுக்கு ஒரு 1 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு? அந்த பொண்ணு என்னோட முதல் நினைவு ஒரு நாற்காலி மேல ஏறி நின்னு கண்ணாடி பார்த்துட்டு இருந்தேன். அப்பவே பாத்துட்டீங்களா? அப்பவே பார்த்துட்டு இது முகம் இப்படி இப்படி இருக்கு, இதை என்னென்ன சரி பண்ணலாம். எனக்கு என்னோட நோஸ் மேல கொஞ்சம் குறைவு, சோ அத சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா. அப்போ ஒரு ஒர்க்கர் அங்க வீட்டுல இருந்தவங்க, பாப்பா இவ்வளவு சின்ன வயசுலயே அழகா இருக்கணும்னு நினைக்கிறீங்களான்னு சொன்னா, அம்மா அழகா இருக்கணும்ல அப்படின்னு சொன்னேன். சோ அது அழகு எப்பவுமே நான் பிறவில இருந்தே வந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமா. அதாவது சிலருக்கு பார்த்தா அழகா இருப்பாங்க. ஒரு சிலர் அவங்க அழக மேம்படுத்துவாங்க. ஆனா டாக்டர் எலிஸ்ன்னு பார்க்கும்போது, நீங்க இப்போ ஒரு 1 1/2 வயசு பொண்ணுல இருந்து நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க இல்லையா? ஆனாலுமே கூட எப்படி இருந்தாலும் நீங்க உங்க அழக மேம்படுத்துறதுக்கு வேலை செஞ்சுட்ட பிறகு தான் உங்களுக்கு அந்த ஸ்பெண்டிங் பவர்ன்னு சொல்லுவாங்க. சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்துட்ட பிறகு தான் செலவு பண்ணலாம். இந்த இடைப்பட்ட காலகட்டத்துல உங்க அழக எப்படி நீங்க மேம்படுத்துனீங்க? எங்க அம்மா ரொம்ப கன்சர்வேட்டிவ் டைப். அதாவது அவங்களுக்கு எந்த கெமிக்கலோ, எந்த விதமான சரியா தெரியாத ஒரு பொருள ஃபேஸ்ல போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ம்ஹ்ம். சோ அவங்க எதுவும் செய்யறதுன்னா நேச்சுரல், அந்த பாசிப்பயிறு மாவு, அந்த மாதிரி மஞ்சள், அந்த அந்த மாதிரி இயற்கையானதை குடுப்பாங்க. ஆஹா. நான் அப்போ கொஞ்சம் டான்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன் கான்வென்ட்ல. அப்போ அங்க உள்ளவங்க சொல்லுவாங்க, கொஞ்சம் நீங்க லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு கொஞ்சம் கண்மையெல்லாம் போட்டா இன்னும் அழகா இருக்கும் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்க்குன்னு. எங்க அம்மா பார்த்தா ரொம்ப கோவம் வரும் அவங்களுக்கு. அவங்க லிப்ஸ் எல்லாம் நேச்சுரலாவே ஓகேயா தான் இருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, ம்ஹ்ம். அதெல்லாம் போட்டா லிப்ஸ் எல்லாம் கருத்து போயிரும், மூஞ்சி எல்லாம் கருத்து போயிரும் சொல்லிட்டு விடவே மாட்டாங்க. சோ அப்போல இருந்தே எனக்கும் எங்க அம்மாவுக்கும் கொஞ்சம் லடாய் வரும். அழகுக்காக. அழகுக்காக. ஆஹா. சோ எங்க அம்மாவுக்கு அஹ், நல்லா இருக்கணும், ஆனா ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்க கூடாது, இயற்கையா இருக்கணும். அதுதான் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் என்னோட பேஷண்ட்ஸ்க்கு நான் செய்யும்போது அவங்கள இன்னும் அழக மேம்படுத்துவேன். ஆனா அவங்கள ஒரு மாதிரி ஆர்டிபிஷியலா சைபார்க் மாதிரி செய்ய மாட்டோம். ஆமா. ஏன்னா செஞ்ச அந்த நேச்சுரல் பியூட்டி போயிருது இல்லையா? ஒவ்வொருத்தரோட நிறமும் அழகு, ஒவ்வொருத்தரோட ஃபீச்சர்ஸும் அழகு, அவங்க பாடி ஷேப் கூட அழகு. ஆனா என்ன, அது சில நேரம் நமக்கு வயசாகும் போது, குழந்தை பிறக்கும் போது அதெல்லாம் கொஞ்சம் மாறுது. ஹார்மோன்ஸ் மாறும்போது ஸ்கின் மாறும். சோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டே வந்தா யாரும் எந்த நேரத்துலயும் அழகா இருக்கலாம். ஆமா. உங்கள மாதிரி தானே. உங்ககிட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் அவ்ளோ கிடைக்குது. அதாவது டாக்டர் எலிஸ் பேசுறால் இந்த நிகழ்ச்சி ஒரு ஆழ்கடல் மாதிரி. அதுல நீங்க எடுத்தா தான் எங்களுக்கு தேவையான விஷயங்கள நாங்க எடுத்துக்க போறோம். உங்ககிட்ட இருந்து கட்டாயம் நாங்க எடுத்துக்க போறோம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி அம்மா உங்ககிட்ட இயற்கையான முறையில இயற்கை பொருட்கள்லாம் பயன்படுத்தி நீங்க அழகா இருக்கணும்னு அது வரைக்கும் நீங்க வந்துட்டீங்க. நீங்க இயற்கையில அழகுமே கூட. அதற்கு பிறகு நீங்க இந்த மருத்துவம், அழகியல் துறையில தான் படிக்கணும்னு அந்த எண்ணம் எப்படி வந்தது? இது அப்பா, அம்மா சொன்னாங்களா? இல்ல நீங்களா தேர்ந்தெடுத்து படிச்சீங்களா டாக்டர்? இல்ல, இல்ல. எங்க அப்பா கல்யாணம் பண்ணிட்டு நல்லா சந்தோஷமா இருன்னு சொன்னாங்க. டாக்டர் ஆக வேண்டாம், எல்லாமே லைஃபே முடிஞ்சிரும் அதுக்கப்புறம்னு சொன்னாங்க. ஆனா எங்க அம்மா இல்ல, நல்ல மூளை இருக்குது, கண்டிப்பா படிச்சு டாக்டர் ஆகணும், ஆனா கைனகாலஜி பண்ணுன்னு சொன்னாங்க. சோ அதனாலதான் நான் 10 வருடமா ஒரு ஆப்ஸ்டெடிக்ஸ் கைனகாலஜி டிபார்ட்மெண்ட்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கிளாங்ல வேலை செஞ்சேன். ஆனா அப்போ நாங்க அப்சர்வ் பண்ணது அங்க வந்த பெண்களுக்கு எல்லாமே பல குறைகள் இருந்துச்சு உடம்புல. அதாவது மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் தவிர்த்து, ஃபைப்ராய்ட்ஸ் அதை தவிர்த்து அவங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உடம்பு பெருசா இருக்கு, அதனால குழந்தை அப்புறம் தரிக்காம போறது, அதுக்கப்புறம் முகத்துல பரு, வெயிட் கெயின், ரொம்ப பாடி ஷேப் அவுட்டா போகுது. அப்ப நான் பார்த்தேன் அவங்களோட அன்ஹாப்பினஸ். அவங்க மனசுல சந்தோஷம் இல்ல. சில பேர் வெளியே காட்டிக்கல, ஆனா அவங்களுக்கு அந்த மனசுல சந்தோஷம் இல்ல. அப்போ எனக்கும் தெரேசா ரொம்ப ஸ்ட்ரெஸ்னால 2 சின்ன பிள்ளைங்க எனக்கு அப்போ. அதனால எனக்கு முகத்துல எல்லாம் ஒரே பிம்பிள்ஸ். அப்ப நான் சும்மா எந்த ஸ்கின் கேரும் பாவிச்சு எனக்கு
பழக்கம் இல்ல. ம்ஹ்ம். ஆனா ரொம்ப ஃபேமஸான அது பிராண்ட் நேம் சொல்லல. ம். ஒரு பியூட்டி சலூன் தான் போனேன்னு வைங்களேன். அப்ப ரொம்ப செலவு பண்ணியிருக்கேன். ம்ஹ்ம். ஆனா எதுவுமே சரியா வரல. அப்ப ம்ஹ்ம். நான் அவங்கள பத்தி கேட்கும்போது, அந்த ஸ்கின் கேர் பத்தி கேட்கும்போது, அவங்க குடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து எனக்கு ஹேப்பியா இல்ல. ம்ஹ்ம். ஏன்னா எனக்கு என்ன தெரிஞ்சுச்சுன்னா, அவங்களுக்கு எதுவுமே தெரியல. ம். ஸ்கின்ன பத்தியும் தெரியல, ஸ்கின் கேர பத்தியும் தெரியல. ம். நான் வந்து அப்ப டெர்மடாலஜி படிக்கல இன்னும். ஆனா ம். எனக்கு தெரிஞ்சுச்சு மெடிக்கல் பேக்ரவுண்ட் இருந்ததுனால, ம்ஹ்ம். அவங்க சொல்ற இன்ஃபோ வந்து ஃபால்ஸ் இன்ஃபோவா இருக்கு. ஓ! ஏதோ அந்த பொருள விக்கணும், இவங்க அடிக்கடி ஃபேஷியல் வரணும். ஒரு வாரத்துக்கு 2 தடவ ஃபேஷியல் வான்னு சொன்னா கூட நான் போவேன். ம்ஹ்ம். ஏன்னா உங்களுக்கே தெரியும் நான் அழகா இருக்கணும்னு ஆமா, நான் ஆமா. விருப்பப்படுவேன். அதனால போவேன். ம்ஹ்ம். சோ அது எதுவுமே சரியா வரல. சோ ம். எனக்கு அப்பவே மனசுல வந்து கவர்மெண்ட்ட விட்டுட்டு போய் இந்த லைன்ல தான் நம்ம வந்து செய்யணும். ம். அப்ப பெருசா இன்டர்நேஷனல் லெவல்ல திங்க் பண்ணல. ஆனா மலேசியால இருக்கிற பல பெண்களுக்கு வந்து இத பத்தி நம்ம நல்ல மாதிரி படிச்சு ம். சொல்லிக் குடுத்து அவங்களுக்கெல்லாம் உதவி செய்யலாம்னு நெனச்சேன். ம்ஹ்ம். அப்புறம் எனக்கு உடம்பு வந்து 2 பிள்ளை பிறக்கும்போது உடம்பெல்லாம் கொஞ்சம் லூஸ் ஆயிரும் இல்லையா? ம்ஹ்ம். வயிறு பகுதியெல்லாம். அந்த மாரி இருக்கும்போது, அதுக்கும் போயி பல இடங்கள்ல கால் பண்ணி கேட்டேன். அவங்க சொன்ன எந்த ஒரு ரொம்ப ஃபேமஸான பிராண்ட்ஸ். ம்ஹ்ம். பட் அவங்க சொன்ன எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் எனக்கு ஹேப்பியா இல்ல. ம். நானே வந்து ஒரு ஸ்பை மாதிரி போனேன். உளவாளி மாதிரி அப்படியே போய் டாக்டர்ன்னு சொல்ல மாட்டேன். ஆனா சும்மா போயிட்டு எனக்கு இந்த மாரி பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ம்ஹ்ம். அப்ப அவங்க சொன்ன சில செய்திகள், ம். அவங்க குடுத்த இன்ஃபர்மேஷன், அவங்களோட முறைகள், அவங்க எப்படி அந்த பாடிய வந்து இன்னும் அழகாக்குவாங்க ம். சைல்ட் பர்த்க்கு அப்புறம் அப்படின்னு அவங்க சொன்னது எதுவுமே எனக்கு வந்து சரியா படல. ம்ஹ்ம். ஏன்னா கேபேஜ மாத்திரம் சாப்பிட்டுட்டு எப்படி லைஃப் லாங்கா ஒருத்தர் ஸ்லிம்மா இருக்க முடியும்? ஆமா. அதே மாரி சூப்ப மாத்திரம் குடிச்சிட்டு எப்படி ஸ்லிம்மா இருக்க முடியும்? முடியாது. அந்த மாரி சூப்பையும் குடிச்சு கூட ஸ்லிம் ஆகாத பல பேர நாங்க பார்த்தேன். ம். அப்ப அவங்க என்ன செய்றாங்கன்னா, அந்த லேடீஸ போய் நீ முதல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வா. அப்புறம் ஏறி நில்லும்பாங்க. ம். அப்புறம் ஏறி நின்னோனே அதுல 25 கிராம் குறைஞ்சிச்சு. வெயிட் லாஸ் பண்ணிட்டேன் அப்டிம்பாங்க. சோ இதெல்லாம் வந்து அபத்தமான ஒரு போயி. பொய். ஆமா. பொய்யான நியூஸ். அப்ப எனக்கு வந்து மனசுல இந்த மாதிரி பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம தெளிவு கொண்டுட்டு வரணும். ம். ஏன்னா மலேசியால அது வரைக்கும் இல்ல. ம். அதுக்குதான் அதுக்கப்புறம் போய் டெர்மடாலஜி படிச்சது, காஸ்மெட்டிக் மெடிசின் படிச்சது, ம். எல்லாமே அதுக்காக தான். அதாவது உங்கள வச்சு ஒரு புத்தகம் நாங்க எழுதணும்னு நெனச்சா, புத்தகத்த நீங்களே எழுதிட்டீங்க. அத பத்தி நம்ம பிறகு பேச போறோம். அதாவது டாக்டர் எலிஸ் பேசினால் என்னென்ன விஷயங்கள நம்ம தெரிந்து கொள்ளலாம் அப்படின்றதுக்கு, நீங்க சொல்ற ஒரு சில விஷயங்கள ஒவ்வொன்னா பேசினாலே இன்றைய நிகழ்ச்சி பத்தாது. அத நம்ம ஒவ்வொன்றா பார்க்க தான் போறோம். ஆனா டாக்டர், நீங்க வந்து ஒரு சின்ன பொண்ணா இருந்து, படிச்சு, மருத்துவம் படிச்சு, அப்புறம் அழகியல் துறைக்கு வந்து, அதற்கு பிறகு நீங்களாவே உங்களுக்கான அந்த தேவைகள பூர்த்தி செய்யும்போது தான், இவ்ளோ விஷயங்கள கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் சென்டர், ஒரு மெடி ஸ்பா திறக்கிறது அப்படின்றது வந்து அவ்ளோ சுலபம் கிடையாது. திருமணத்துக்கு பிறகு குழந்தைகள், கணவன் உங்களுடைய இலக்கு, கனவு மத்தியில எப்படி இத உங்களால கொண்டு வர முடிஞ்சது? அது மாத்திரம் இல்ல. இப்போ வந்து வர்ற மருத்துவர்களுக்கோ, இல்ல பியூட்டிஷியன்ஸ்களோ, அவங்களுக்கு வந்து ஒரு என்கரேஜ்மென்ட் இருக்கு. எங்களெல்லாம் பார்க்கும்போது, இவங்கலாம் நல்லா செஞ்சிருக்காங்க, நல்லா வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு என்கரேஜ்மென்ட் இருக்கு. ஆனா எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, எந்த ஆமா, என்கரேஜ்மென்டும் சோசியல் கிடையாது. மீடியாவே கிடையாது. எல்லாமே டிஸ்கரேஜ்மென்ட் தான். நான் வந்து வெளியாகணும்னு சொல்லும்போது, அ. எல்லாருமே பெரிய நிலைமையில இருக்கிறவங்க மருத்துவத்துறையில எல்லாரும் சொல்றாங்க, "ரொம்ப முக்கியமான துறை கைனகாலஜி விட்டுட்டு, நீ பியூட்டிஷியன் போறியா?" ம். அப்படின்னு கேவலமா பேசுனாங்க. ம். ஏன்னா அவங்களுக்கு அது விளங்கல. ம். ஆனா எனக்கு வந்து அந்த அர்ஜ் இருக்கு. ஏன்னா நான் பார்த்திருக்கேன். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சோ எனக்கு அது பண்ணணுங்கிற ஒரு வெறி இருந்ததுனால, ம். நான் இத எல்லாமே அலட்சியப்படுத்திட்டு, கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப். இது வந்து பேபி ஸ்டெப்ஸ். உடனே இப்போ உள்ள மாதிரி இல்ல கிடையாது. ஆமா. எல்லாம் உடனே திறந்து அப்படியே இங்க இருந்து கட் காப்பி பேஸ்ட், கட் காப்பி பேஸ்ட். அப்புறம் அப்படியே இது நாங்க செய்றோம், அது நாங்க செய்றோம். அந்த மாரி கிடையாது. ம்ஹ்ம். ஒண்ணுமே நம்ம வந்து தெளிவா புரிஞ்சுகிட்டு, ம்ஹ்ம். அப்புறம் என்னோட ஓன் ஸ்கின் கேர் முதல்ல நான் டெவலப் பண்ண ஸ்கின் கேர் என்னன்னு சொல்லுங்க? பிம்பிள்ஸ்க்கு. ஏன்னா உங்களுக்கு அது ரொம்ப தேவை. சஃபர் பண்ணது. அ. நான் எங்க அது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால ம்ஹ்ம். 1200ல இருந்து 2000 வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணணும். ம். அதே ஸ்கின் கேர ஒரு 600, 700 வெள்ளிக்குள்ள என் பேஷண்ட்ஸ் குடுத்தேன். ம்ஹ்ம். சோ அது வந்து ஆக்னி ஸ்கின் கேர். ஏன்னா பல பேருக்கு பிரச்சனை குடுக்குற ஒரு விஷயம். ம். அது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் கூட. சில பேருக்கு உள்ளுக்குள்ள இருந்து ஹார்மோன் சரியில்லாதனால வரும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறதுனால வரும். அல்லது சாப்பாடு டைஜஷன் சரியில்லாதனால வரும். லிவர் சரியா ஃபங்ஷன் பண்ணாட்டி வரும். ம். சோ இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாரி நம்ம ட்ரீட்மெண்ட் குடுக்கலாம்னு நெனச்சேன். ம். சோ ஸ்கின் கேர் அதெல்லாம் நான் வந்து ஒண்ணொண்ணா டெவலப் பண்ணேன். எல்லாமே
உடனே ஒரு வருஷத்துக்குள்ள செஞ்ச விஷயம் கிடையாது திரேசா. எல்லாமே மெதுவா தான் கொஞ்சம் கொஞ்சமா. அது நீங்க சொன்ன மாதிரி நானே எனக்கு ட்ரை பண்ணுவேன். ம். இன்னைக்கு வரைக்கும் எதுவும் ஒரு ட்ரீட்மெண்ட் புதுசா ஆரம்பிச்சா நான் தான் முதல்ல ட்ரை பண்ணுவேன். ம். என்னோட தான் ஃபர்ஸ்ட் ட்ரையல். அது சரியா இருந்தா தான் அதுக்கப்புறம் அத பத்தியே நினைப்போம். அதாவது நெறைய பியூட்டி ஸ்பா, இந்த மெடிக் ஸ்பா நம்ம வந்து பார்க்குறோம், போயிருக்கோம், அனுபவிச்சிருக்கோம். இப்ப டாக்டர் அலிஸ் அப்படின்னு நம்ம வரும்போது, அவங்க கிட்ட இருக்கிற தனித்துவமே என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்த அவங்க கிட்ட வர அந்த பேஷண்ட்ஸ்க்கு பயன்படுத்துவதற்கு முன்னதாக, தானே எனக்கு அது சரியா வருதா? அதுல உண்மையிலேயே வந்து விளைவுகள் இருக்கா? இல்லையான்றத உறுதிப்படுத்திட்டு தான் வர பேஷண்ட்ஸ்க்கு நீங்க குடுக்குறீங்க. இப்போ மலேசியால டாக்டர் எலிஸ் அப்படின்னு பார்த்தா, மலேசியா மட்டும் இல்ல. உலக நாடுகள் மத்தியிலும் நீங்க வியர்த்து கொண்டு தான் வரீங்க. உங்கள தொலைக்காட்சிகள்ல நெறைய பேர் பார்த்திருப்பாங்க. பார்க்கும்போது எங்க டாக்டர் எலிஸ் பேசினால் நல்லா இருக்குமேன்னு தேடிய காலமும் இருக்கு. நீங்க நெறைய தனியார் தொலைக்காட்சிகள்ல ஆங்கிலமா இருக்கட்டும், மலாய் மொழியா இருக்கட்டும், இப்படி பல மொழிகள்ல பேசினாலும் தமிழ் மொழியில உங்கள கொஞ்ச நாளா காணோமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தேடுனாங்க. எங்க போயிருப்பீங்க? இங்க தான் இருந்தேன். ஆனா எனக்கு வந்து ம் அந்த மாரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரலன்னு வச்சுக்கோங்களேன். ம்ஹ்ம். உங்கள மாரி ஆளுங்கள நாங்க அந்த டைம்ல மேபி ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு காரண காரியம் இருக்குல்ல. ஆமா. அந்த டைம்ல மீட் பண்ணல. அதுவும் இல்லாம நான் வந்து நெறைய வெளிநாட்டுல நெறைய பேச்சு, ஸ்பீச்சஸ் இல்லாட்டி ட்ரெய்னிங்ஸ் ம். வெளியில குடுக்குறேன் ரொம்ப. ம்ஹ்ம். ஸோ யூரோப்பியன் காலேஜுக்கு டீச் பண்றேன். ஆக்ஸ்ஃபோர்ட்ல டீச் பண்றேன். ஸோ அடிக்கடி காணப்பெறுவேன்ல வெளிய. ஸோ ஆமா, அதுவும் ஒரு பிரச்சனை தான். ஆமா. ஆனா நடுவுல நடுவுல யார் யார் என்ன கூப்பிடுறாங்களோ, ம்ஹ்ம். டிவி3யோ, டிவி1, டிவி2, ம். பர்னாமா யார் யார் என்ன கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் போய் பேசினேன். ம். ஆனா என்ன அதெல்லாமே ஆங்கிலம், மலாய் மொழியில இருந்துச்சு. ம். அதுதான். அது ஒரு சான்ஸ் தான். என்னதான் மற்ற மொழிகள்ல நம்ம கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டாலும், நம்ம சமுதாயம் நம்ம தாய்மொழியில ம். குடுத்தா அதுல ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். அதுதான் உங்களுடைய ஒரு கனவும் கூட எனக்கு இல்லையா? எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா நம்ம வந்து ஓரளவுக்கு ஒடுக்கப்பட்டவங்க தான். ம். சின்ன கம்யூனிட்டி. ஆனா நமக்கு வந்து சரியான அளவுல பல பேர் விஷயங்கள சொல்றதில்ல. ம். இப்போ வந்து Instagram, Facebook அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நெறைய பேச்சுகள் அந்த நம்ம லாங்குவேஜ்லயே வருது. ஆனா யாரு சொல்றா? என்ன விஷயம் சொல்றா? தெளிவா சொல்றாங்களா? கரெக்ட்டா சொல்றாங்களா? படிச்சிருக்காங்களா? படிச்சிருக்காங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ஆஹ. எத்தன பேருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க? ம். இப்ப நான் என்ன பார்த்தீங்கன்னா, நான் வந்து 25 வருஷமா 26 வருஷமா இந்த இந்த தனிப்பட்ட துறையில இருக்கேன். ம்ஹ்ம். சோ இதுல வந்து கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு மேல என்னோட பேஷண்ட்ஸ். அப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதிகம். சோ அதான் நாங்க என்னோட சொன்னது எக்ஸ்பீரியன்ஸ், ஆழ்கடல்னு. என்னோட நாலேட்ஜ், ம். என்னுடைய மனப்பக்குவம், நான் எது அட்வைஸ் பண்றேனோ, அது வந்து நம்ம சமூகத்துக்கு போய் சேரணும்னு எனக்கு கண்டிப்பா ரொம்ப ஆசை. நிச்சயமா தெரசா. டாக்டர். அதாவது என்னன்னா, இது வந்து டாக்டர் எலிஸ் பேசினால்ன்றது ஒரு அறிமுக நிகழ்ச்சி தான். இனி வரப்போகும் எல்லா நிகழ்ச்சிகளிலும் வந்து நம்ம ஆழமா ஒவ்வொரு விஷயத்த பேச போறோம். இல்ல நீங்க சொன்ன மாரி 10,000க்கும் மேற்பட்ட பேஷண்ட்ஸ நீங்க பார்த்திருக்கீங்க. அவ்ளோ அனுபவங்கள். அதாவது அழகுனா ஆண், பெண் இருவருமே இந்த காலகட்டத்துல வந்து ஆமா. நான் அழகா இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா, முறையா அந்த அழக இயற்கையா செயற்கை இல்லாம ஆரோக்கியமா அடையறது எப்படி? அததான் நீங்க சொல்ல போறீங்க. நாங்க கேட்க போகின்றோம். இதெல்லாம் தாண்டி ஒருத்தவங்களுக்கு இதுக்கெல்லாம் நேரம் இருக்குமான்னு நாங்க யோசிப்போம் டாக்டர். எப்படி இது சாத்தியமானது? சொல்லுங்க. சேஃப் இன் ஹர் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி உங்க கைகள்ல பாதுகாப்பா இப்படி ஒரு புத்தகத்தை எழுதணும். அதுவும் இந்த உலகத்துக்கு கொடுக்கணும்ன்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது? ஏன்னா எல்லாருமே ஈவன் நெறைய டாக்டர்ஸ் கூட அவங்களுக்கு வந்து டாக்டர் ஆலிஸ் ஸ்ட்ரெயிட்டாவே அப்படியே மொளச்சு இந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா. ஆமா. அவங்க நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கோம், எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கோம், எவ்வளவு தூரம் பல எதிர்ப்புகள தாண்டி இருக்கோம். ம்ஹ்ம். குடும்பத்திலயும், சமுதாயத்திலயும், அ மத்தபடி சில ஆண்களுக்கு வந்து பெண்கள் நல்லா வரக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும், மனோபாவம் இருக்கும். ம்ஹ்ம். அதெல்லாம் நம்ம தாண்டி வந்திருக்கோம்னா, அதுக்கு வந்து பெண்கள் வந்து உள்ளுக்குள்ள மனசுலயே வந்து ம்ஹ்ம். ஸ்ட்ராங்கா இருக்கணும். ம்ஹ்ம். இந்த டைட்டிலே வந்து சேஃப் இன் ஹர் ஹேண்ட்ஸ் மெடிசன். அது வந்து என்னுடைய கரியர பத்தி சொல்லுது. ம்ஹ்ம். மதர்ஹுட் நான் எப்படி தாய்மைத்துவத்த வந்து பாதுகாக்கிறேங்கிறத பத்தி சொல்லுது. ஏன்னா நான் எவ்வளவு படிச்சாலும், எவ்வளவு டிராவல் பண்ணாலும் என்னோட பிள்ளைங்கள வந்து நான் மறந்ததே கிடையாது. எனக்கு ஃப்ரீ டைம்ன்னு இருந்துச்சுன்னா, அது என் பிள்ளைங்களோட, என் ஃபேமிலியோட, ஹஸ்பண்டோட தான். ம். அடுத்தது மீனிங். ம். அதாவது நம்ம லைஃப்ப லீட் பண்ணும்போது வெறும் படிச்சோம், இந்த வேலை செய்றோம், அது மாத்திரம் இருக்கக்கூடாது. ம். மீனிங்ஃபுல்லா வச்சுக்கணும் நம்ம லைஃப்ப. ம். அதுல தான் இதுக்கெல்லாம் எனக்கு டைம். ம். எனக்கு வந்து லைஃப் மீனிங்ஃபுல்லா அர்த்தமுள்ளதா இருக்கணும்னா, நாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் சொல்லுவாங்கல்ல. ஆமா. அதாவது நமக்கு என்ன தெரியுதோ, அத நம்ம கொண்டுட்டு போறதில்ல. ம்.
மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணி சொல்லணும். அதுல நம்ம சமுதாயத்துக்கு உள்ளவங்களுக்கு ஷேர் பண்ணி சொல்லணும். அது வந்து ஒரு விஷயம். அடுத்தது ஆர்ட்ஸ்ல எனக்கு ரொம்ப இன்வால்வ்மென்ட் இருக்கு. சோ இப்ப நான் வந்து ஒரு பெரிய டான்ஸ் ப்ரோகிராம் ஜூன் 14 செய்ய போறேன். அரங்கேற்றம் பரதநாட்டியத்துல. அதெல்லாம் வந்து என்னோட லைஃப் லாங் மீனிங்ஸ். எனக்கு வந்து சும்மா ஒரு வேலை செஞ்சோமா, வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போனோமா அந்த மாதிரி இருக்க கூடாது. நம்மள சுத்தியும் ஒரு கம்ப்ளீட்டா நம்ம வந்து உருவாக்கணும் நம்மள. அப்பதான் நம்ம இருக்கிற காலம் வந்து நமக்கே ஒரு மீனிங்ஃபுல்லா ஒரு ஹாப்பியா இருக்கும். இல்லையா? வாழ்க்கையில இன்றைக்கு உலகத்துல பல பேரோட போராட்டம் எங்க தெரியுமா டாக்டர்? நான் எதுக்காக வாழ்றேன்? நான் எதை நோக்கி போயிட்டு இருக்கேன்? நான் என்ன பண்றேன்? அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க பேசுற இந்த ஒரு சில வினாடிகள்ல அவங்க இப்ப நானும் ஏதோ ஒரு அர்த்தத்தை என் வாழ்க்கையில கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு உணர்வை நீங்க ஏற்படுத்திருக்கீங்க. ஆமா. ஏன்னா பாத்துக்கலாம் அப்படின்னு போறவங்க மத்தியில அர்த்தத்தோட வாழணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு புத்தகத்தையும் நீங்க கொடுத்திருக்கீங்க. டாக்டர் எலிஸ் உங்களோட பிரின்சிபல் தான் என்ன? நம்மளோட ஹாப்பினஸ் வந்து நம்மள சுத்தி இருக்கிறத பொறுத்து கிடையாது. ம். அதான் என்னோட பிரின்சிபல். நம்ம வந்து எப்பவுமே ஒரு இடத்துல இருந்தா நம்ம நினைப்போம், ஓ இது இன்னும் நல்லா இருந்தா நல்லா இருக்குமே, இப்படி இருந்தா நல்லா இருக்குமே, இன்னும் நிறைய காசு இருந்தா நல்லா இருக்குமே, ம். இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா நல்லா இருக்குமே, பெட்டர் ஹஸ்பண்ட் இருந்தா நல்லா இருக்குமே, பெட்டர் சில்ட்ரன், பெட்டர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே எப்பவுமே இன்னும் இருக்கு. வேணும் இருக்கணும் இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஆனா அதுல இருந்து நமக்கு ஹாப்பினஸ் வரவே வராது. ஹாப்பினஸ் நமக்கு உள்ள இருந்து தான் வரும். ஆமா. அது உங்கள பார்த்தாலே தெரியுது. ஏன்னா தொடக்கத்திலேயே சொன்னோம். நீங்க ஒரு பதுமையா பொம்மை மாதிரி இருக்கீங்களே, என்ன காரணம்னு சொன்னப்ப, நானா மகிழ்ச்சியா இருக்கேன் அப்படின்னு. ஒரு மனசு மகிழ்ச்சியா இருக்கும்போது, அவங்களுக்கு வயசும் தெரியாது, முதுமையும் வராது. எந்த வயதிலும் இளமையா இருப்பாங்க அப்படின்றதுக்கு டாக்டர் எலிஸ் நீங்க நல்ல ஒரு ஏன்னா முன்னோட்டமா இருக்கீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கனவு, ஒரு ஒரு ஆசைகள் இருக்கும். ஆமா. அது அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த காலகட்டத்துல அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு, ஆனா நல்ல தப்பான வழிக்கு போகாம செய்யணும். நான் எப்பவுமே பெண்களுக்கு சொல்லுவேன், பெண்கள் வந்து நீங்க வந்து உங்களையே மதிக்கணும். சில பெண்கள் வந்து இந்த ரொம்ப சுத்தி இருக்கிற ஆசைகள்ல வந்து தப்பான வழியில போயிடுறாங்க. மாட்டிக்கிறாங்க. அப்ப போன உடனே அவங்களோட செல்ஃப் எஸ்டீம் வந்து அப்படியே போயிடும். அப்புறம் எங்க இருந்து ஹாப்பினஸ் வருது? ஆமா. ஒரு தடவை தப்பு பண்ணா அத வந்து நம்ம திருத்திட்டு சரியா வந்துடணும். ஆனா பண்ணிட்டேன்னா அதான் ஒரு தடவை தொடர்ந்து இதே பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொன்னா அவங்களோட செல்ஃப் எஸ்டீமே இருக்காது. ஏன்னா அவங்களுக்கே செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்காது. சோ நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட நம்ம பாதுகாக்கிற வரையில முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு நம்மளோட ஓன் ஹாப்பினஸ் நம்ம கிட்ட இருந்து தான் வருது அப்படின்னு we have to own it. We அவ்வளவுதான். have to take the power in our hands. ஆமா. அது அந்த நம்ம அதிகாரத்தை எடுத்துக்கணும் வந்து இல்லையா? நம்ம எடுக்கணும். கல்யாணம் பண்ண உடனே ஓ ஹஸ்பண்ட் சொன்னாதான் தூங்குவேன், ஹஸ்பண்ட் சொன்னாதான் எந்திரிப்பேன், ஹஸ்பண்ட் சொன்னாதான் முகம் கழுவுவேன். எப்படி இருக்கிறது? அப்ப நாம இருக்க முடியாது. நம்ம வந்து ஜென்யூனா நல்ல மாதிரி நம்மளே கேர் பண்ணிட்டா ஹஸ்பண்ட் ஆட்டோமேட்டிக்கலி will respect you. ஆமா தானே? இத பத்திலாம் இனி வரும் காலங்கள்ல நம்ம ரொம்ப ஆழமா பேச போறோம். ஏன்னா இது ரொம்ப முக்கியம். நம்ம சமுதாயத்துக்கு இந்திய பெண்களுக்கான முக்கியமான ஒரு விஷயமாகவும் இருக்க போகுது. அதாவது அழகு, ஆரோக்கியம், தன்னம்பிக்கை ஒரே உரையாடுது. டாக்டர் எலிஸ் பேசுறாங்க தொடக்கமா நாங்க சொன்னதுக்கு காரணம் இதுதான். ஆரம்பத்துல இவங்க 2 பேரும் ஏதோ பேச போறாங்கப்பா அப்படின்னு அமர்ந்தவங்க, இப்போ இங்க இருந்து கிளம்பும் போது இல்ல எனக்கு எது மகிழ்ச்சி தருது நான் அததான் செய்ய போறேன். நான் அழகா இருக்க போறேன்னு அவங்களே உருவாக்குற மாதிரி அவ்ளோ அழகா அவங்களுக்கு நீங்க அந்த செல்ஃப் எஸ்டீம குடுத்திருக்கீங்க. இப்போ உங்களுக்கான ஒரு குட்டி குட்டி ரேபிட் கொஸ்டின்ஸ் தான். நீங்க ஒரே வார்த்தையில பதில் சொல்லணும். தயாரா இருக்கீங்களா? அழகு என்றால் உங்களுக்கு என்ன அர்த்தம்? அழகு அழகு என்றால் அது ஒரு உணர்ச்சி. மேக்கப் இல்லாம வெளிய போகலாமா? கண்டிப்பா போகலாம். ஆனா சன்பிளாக் போட்டுட்டு போவேன். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எவ்வளவு முக்கியம்? செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தான் எதுனாலும் நல்ல அழகா செய்யலாம். நேச்சுரல் பியூட்டியா, காஸ்மெட்டிக் பியூட்டியா? நேச்சுரல் பியூட்டி. யூ ஆர் பியூட்டிஃபுல் அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்டா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ரொம்ப ஹாப்பியா, ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணுவேன். அது யார் சொன்னாலும் சரி. ஆமா, கண்டிப்பா. சரி, தினசரி ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணணுமா? கண்டிப்பா பண்ணணும். மிரர பார்க்கும்போது, அதாவது நீங்க ஒரு வயசுலயே மிரர பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க இல்லையா? பார்க்கும்போது முதல்ல நீங்க என்ன சொல்றீங்க? ஆ கடவுள் கொடுத்த அந்த அழக நான் வந்து நல்லா பராமரிச்சுக்கேனா அப்படின்னு நினைப்பேன். ஆமா. பராமரிச்சிருக்கீங்க. அதுல எந்த டவுட்டும் வேணாம். நாங்க சொல்றோம். சரி டாக்டர். சோசியல் மீடியா பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இது பாதிக்குதா அழகு? ரொம்ப பாதிக்குது. ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் என்ன வேர்ல்ட்ல இருக்கோ அதை இங்க கொண்டு வந்துருவோம் ஒரு 6 மாசத்துக்குள்ள. சோ அவங்க போடுற சில படங்கள்லாம் உண்மை இல்லமா. ஆனா அதெல்லாம் பார்த்து உங்க தப்பான வழியில அந்த ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு முகத்துல ரொம்ப பிரச்சனை வந்து அப்புறம் வந்து
அவங்க வரும்போது மனசு வேகத்தனையா இருக்கு அவங்கள பார்க்கும்போது. ஆமா. அதெல்லாம் இல்லாம இருக்கணும்னா, நம்மளோட டாக்டர் எலிஸ் பேசுற நிகழ்ச்சிய இனி வரும் காலங்கள்ல அவங்க கேட்கணும். இன்னர் பியூட்டி முக்கியமா? இல்ல அவுட்டர் பியூட்டி முக்கியமா? டு மீ இன்னர் பியூட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ம். ஏன்னா உள்ளுக்குள்ள நம்ம அழகா இருந்தா, அதாவது நம்ம நினைப்பு, நம்மளோட எண்ணங்கள் அதெல்லாம் இருந்தா நம்மளோட பியூட்டி வந்து கண்டிப்பா வெளிய தெரியாம இருக்காது. ம். கண்டிப்பா தெரியும். ஏஜிங் அழகுக்கு ஒரு தடையா? இது கண்டிப்பா இல்ல. பியூட்டி ஸ்லீப் உண்மையிலேயே வொர்க் ஆகும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. அப்ப நல்லா தூங்கணும். ஆமா. ஸ்ட்ரெஸ் உங்க பியூட்டிய அஃபெக்ட் பண்ணுமா? ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ஆனா பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் இருக்கு, நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஓகே. பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து நல்ல வேலை செய்யறதுல, ஆ. நல்லா மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல, ம். மத்தவங்கள ஹாப்பியா ஆக்குறதுல, ம். அது வந்து பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ். ம். நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து மத்தவங்கள பார்த்து பொறாமப்படுறது. ம். ஐயோ! என்ன இவங்க பத்திரப்பட்டிருக்காங்க, ஏன் எனக்கு இந்த மாரி இல்ல? ம். அவங்க வந்து ஏன் எனக்கு அது கிடைக்கல? இது வந்து பொறாமை, ம். ஒரு எரிச்சல், ஒரு ஹேட்ரட் மத்தவங்கள பார்த்து. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, அது வந்து பேட் ஸ்ட்ரெஸ். அது வந்து ரொம்ப ரொம்ப பாதிக்கும். ஆக ஸ்ட்ரெஸ்லயே குட்டும் இருக்கு, பேடும் இருக்கு. எது வேணும், எது அழகா இருக்கணும்னு அவங்க தான் முடிவு பண்ணிக்கணும் இல்லையா? ஏன்னா சில யங்ஸ்டர்ஸ் இப்ப நினைக்கிறாங்க, நோ நான் வேலை செஞ்சா என்னோட அழகு போயிடும்னு. கிடையாது. தப்பு. ம்ஹ்ம். பாசிட்டிவா வேலை செய்யணும். சும்மா வீட்ல உட்கார்ந்து அப்படியே டிராமா பார்த்துக்கிட்டே இல்லாட்டி அப்படியே சாரி. பரவால்ல. சில நேரங்கள்ல உண்மை வந்து வலிக்கத்தான் செய்யும். அது நம்ம ஒண்ணும் சொல்ல அதாவது முடியாது. நம்ம வந்து யூஸ்ஃபுல்லா ஏதாவது செய்யணும். ஆமா. வெளியதான் நீங்க போய் வேலை செய்யணும்னு இல்ல. சொந்தமா கைத்தொழிலா ஏதாவது செய்யலாம். வீட்ல நல்ல அழகா ஆரோக்கியமா நான் ஆரோக்கிய சமையல்னு ஒரு ப்ரோகிராம் முன்னால செஞ்சேன். அது ஃபியூச்சர்ல சோ பார்க்கலாம். அது வந்து ஆரோக்கியமான சமையல் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. ஒன் மீல். இப்ப வந்து வெளியில சாப்பிடுறதே ஒரு விஷயமா போச்சு எல்லாருக்கும். ம்ஹ்ம். அது ஒரு எக்ஸ்கியூஸ். நான் வேலை செய்றேன், குக் பண்ண டைம் இல்ல. ஹால்ஃப் ஹவர் நம்ம குக் பண்ணலாம் அழகா. ம். அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்க. உங்க பிள்ளைங்க, உங்க ஹஸ்பண்ட் எல்லாம் ஆரோக்கியமா இருக்கும்போது அத பார்த்தாலே ஒரு ஹாப்பினஸ் வரும். ஆமா. இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ். ம். சும்மா உட்கார்ந்து இருக்கிறது வந்து நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ். பரவால்ல. உங்ககிட்ட இருந்து அதாவது டாக்டர் எலிஸ் பேசுற நிகழ்ச்சியில இருந்து இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்ட ஒரு லெசன் என்னன்னா, பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் லைஃப்ல ரொம்ப முக்கியம். ஆமா. அப்பதான் நம்ம அடுத்த கட்டம் போக முடியும் இல்லையா? ஆமா. ஏறக்குறைய நானும் பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்கேன். ட்ரீட்மெண்ட் எல்லாம் டாக்டர்ட்ட கேட்கலாம். சரி, உங்களுடைய ஃபேவரட் செல்ஃப் கேர் ரூட்டின் என்ன டாக்டர்? ரொம்ப சிம்பிள் என்னோடது. ம். நான் வந்து எனக்கு என்ன தேவையோ அந்த டைம்ல அந்த ஒரு எடுத்துருவீங்க. டெஸ்ட் பண்ணி அது இன்டர்னலா எடுத்துருவேன். ஏன்னா ஆஹா. நான் நெறைய இன்டர்னல் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் பாவிக்கிறேன். ஓகே. ப்ரொடியூஸ் பண்றேன். சோ அதுவே நான் வந்து எடுப்பேன். ம்ஹ்ம். டெய்லி வந்து டி எலிஸ் அப்புறம் அந்த பெர்ரி எக்ஸ்ட்ராக்ட் அதெல்லாம் டாக்ஸின் லெவல குறைக்கிறது. ம். அது வந்து டெய்லி அத நான் வந்து சாப்பிடுறது. ம். அப்புறம் எனக்கு என்னென்ன தேவையோ அது அந்த காலகட்டத்த பொறுத்து இருக்கு. ம்ஹ்ம். என்னோட எவ்வளவு ஆக்டிவிட்டி லெவல் இருக்கு. ம். சோ அதுக்கு தகுந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் எடுப்பேன். ம். பட் என்னோட ஃபேஷியல் வந்து ஒரு கிளென்சிங் ஒரு எல்லா பேரையும் சொல்ல இப்ப விரும்பல. அது மேபி இன்னொரு இதுல அது நம்ம சொல்லுவோம். ஃபியூச்சர்ல சொல்லுங்க. சோ ஏதாவது ஒரு வைட்டமின் சி கலந்த ஒரு ப்ராடக்ட் அது கண்டிப்பா வேணும். ஏன்னா அது வந்து நம்மளோட ஸ்கின்ன ப்ரொடெக்ட் பண்றது. ம். சன்பிளாக் ம். இது 3. டைம் இருந்தா கொஞ்சம் மாய்ஸ்சரைசர். ஆனா உள்ள இருக்கிற அந்த நம்ம கொலஜன் சாப்பிடுறோம்ல உள்ள அந்த ம்ஹ்ம். டி அலிஸ்ல வந்து நிறைய கொலஜன் போட்டுருக்கோம் 4 டைப்ஸ். ம்ஹ்ம். சோ அந்த கொலஜன் வந்து வெளிய கொண்டு வரும் அந்த க்ளோவ. ம்ஹ்ம். சோ நம்ம ரொம்ப மாய்ஸ்சரைசர் போடாட்டி கூட பரவாயில்ல. ம்ஹ்ம். பட் நீங்க அட்லீஸ்ட் ஒரு கிளென்ஸ் பண்ணி ஒரு வைட்டமின் சி போட்டு மாய்ஸ்சரைசர் ஒரு சன்பிளாக் அதுதான். அது அட் போதும். நைட் ரிமூவிங் மேக்கப் ம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமா, நான் அது ஒரு பண்ணிடுவேன்ல. ஸ்டெப். வேலை செய்யறதுனா நம்ம கண்டிப்பா கொஞ்சம் லிப்ஸ்டிக், கொஞ்சம் ஃபவுண்டேஷன் பவுடர், நல்லா ஐ இருக்கும். மேக்கப் கொஞ்சம் போடுவோம் ம். கண்டிப்பா. அது வந்து ரொம்ப முக்கியம். வேலைக்கு போகும்போது நம்ம வந்து அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி நம்மள பிரசன்ட் பண்ணணும். ஆமா. சோ அது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சோ அதுவும் நான் கண்டிப்பா செய்வேன். சோ அதனால எனக்கு நைட்ல வந்து அந்த மேக்கப்ப ஒரு ரிமூவ் பண்ணணும். ம். ரிமூவ் பண்ணாம நம்ம படுக்க முடியாது. மேக்கப்ப ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம் ஒரு கிளென்சிங் அப்புறம் ஒரு நைட் கிரீம். அவ்வளவுதான். அவ்வளவுதான். சோ வெரி சிம்பிள். அது நம்ம அடிக்கு ஒரு ஒரு பொண்ணோ ஆணோ அவங்களுக்கு இந்த ஸ்கின் கேர் ரூட்டீன்றது ரொம்ப அவசியம். அதுவுமே நீங்க செய்றீங்க. கான்ஃபிடன்ட் பில்ட் பண்ண நீங்க என்ன செய்வீங்க டெய்லி? நான் வந்து மெடிடேஷன் செய்வேன். ஏன்னா லைஃப்ல எல்லாமே வந்து பாசிட்டிவா எப்பவும் இருக்காது. சில நேரம் நெகட்டிவ் திங்ஸ் கண்டிப்பா வரும். பாசிட்டிவா இருந்துட்டு அடுத்த கட்டம் போக மாட்டோமே. ஆமா. வாங்குற நெறைய அடி இல்ல. சோ அது வந்து நமக்கு நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஒருவேளை we are not good enough. ம். ஒரு ஒருவேளை கேள்வி. என்னோட ஸ்டாஃப்க்கு என்ன பிடிக்கலையா? ம்ஹ்ம். யூனோ இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் வரும். ம். ஹஸ்பண்ட் கூட ஏதாவது ஆர்கியூமென்ட் வந்துருச்சுன்னா, why does my husband not like me? சோ இந்த மாதிரி வரும். அல்ல பிள்ளைங்க கூட எனக்கு வந்து வளர்ந்த பிள்ளைங்க. ம்.
மருமகள்லாம் இருக்கிறாங்க. சோ அதுலயும் சில நேரம் வரும். மருமகளா இருக்கிறாங்களா? ஆமா. பாருங்க. நீங்களே பொண்ணு மாரி இருக்கீங்க. உங்களுக்கு மருமக வேற இருக்கிறாங்கன்றீங்க. சரி. பரவால்ல. சோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணி அத கிளியர் பண்ணிக்கணும். ஆமா. இந்த காலகட்டத்துல தியானம் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆக டாக்டர் ஆலிஸ் பேசுற நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். அதாவது ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி தான் இது ஒரு ஆழ்கடலுங்க. பேச நேரம் ஓடுதே நமக்கு தெரியல டாக்டர். இருந்தாலும் அந்த பக்கமா ப்ரொடியூசர் வந்துட்டு போதும் அடுத்த கிட்ட நம்ம போகிறோம்னு சொல்லிட்டாங்க. அதனால நேரத்தின் கட்டாயத்தின் பேர்ல இந்த நிகழ்ச்சிக்கு இந்த எபிசோட்க்கு ஒரு நிறைவை கொடுக்கலாம். அழகு, ஆரோக்கியம், தன்னம்பிக்கை ஒரே உரையாடலில் டாக்டர் எலிஸ் பேசினால் விடைபெறுகின்றேன். உங்கள் தான் ட்ரேசா லாசாரு மற்றும் டாக்டர் ஆலிஸ்.